மக்களே, ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் நமது எண்ணங்களை மாற்றிக்கொள்கின்றோம். ஏனென்றால் எப்பொழுதும் ஒரே எண்ணத்தோடு இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் அல்ல. ஆக வியூகங்களை மாற்ற வேண்டியிருக்கிறது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால். பாருங்கள், அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது. கம்ப்யூட்டர் வந்தவுடன் எல்லோருக்கும் பயம், கம்ப்யூட்டர் வந்தால் வேலை இல்லாமல் போய்விடுமோ என்று. அந்த அச்சங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. முன்னால் பாருங்கள், வயதானவர்கள் டெலிஃபோனை கண்டாலே அவர்களுக்கு ஒரு பயம். பேச மாட்டார்கள். நீங்கள் பேசுங்க நான் பேசலைன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பாருங்கள், டெலிஃபோனில் எவ்வளவு மாற்றங்கள். இப்பொழுது மொபைல் ஃபோன். இப்பொழுது ஒரு சிறிய ஊரிலும் இருக்கட்டும், குக்கிராமங்களிலும் இருக்கட்டும், தாத்தா பாட்டிகளும் அவர்கள் பேரன் பேத்திகளுடன் வெளிநாட்டில் இருந்தால், வெளியூரில் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்க்கின்றார்கள். இதுதான் மாற்றம். ஆக மாற்றங்களை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முன்னேற வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் மாற்றக்கூடாது. நாம் நல்லவர்களாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். நல்லவர்களாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரக்கக்குணம் உடையவர்களாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரக்கக்குணம் உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். கடவுள் பயம் உள்ளவர்களாக எப்பவுமே இருக்க வேண்டும். எளியோருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை என்பதை நீங்கள் மாற்றக்கூடாது. இதை தவிர நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்களது டெக்னிக்ஸ் என்று கூறுவார்கள், அணுகுமுறையை, வியூகங்களை மாற்றலாம். அப்படி செய்தால் மக்களே, நீங்கள் மிகவும் நன்றாக வாழ்க்கையில் உயரலாம், உயர்வு பெறலாம், புகழ் பெறலாம். செய்வோமா? காலத்திற்கு தகுந்தபடி நாம் நம்மளை மாற்றிக்கொள்வோம்.